வெல்கம் டு EMR Physics. I am Raju. 11th Physics Unit 3 Laws of Motionல இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரிக்ஷன்னா என்ன, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன, அதனுடைய ரிலேஷன் என்ன, கைனடிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன, அதனுடைய ரிலேஷன் என்ன, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனையும் கைனடிக் ஃப்ரிக்ஷனையும் எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். இதிலேருந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ முதல்ல ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஃப்ரிக்ஷன் இஸ் த ஃபோர்ஸ் விச் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த சர்ஃபேஸ். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சர்ஃபேஸில் மூவ் ஆகும்போது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஸோ ஃப்ரிக்ஷனுங்கிறது ஒரு ஃபோர்ஸு. இந்த ஃபோர்ஸ் எப்போ ஆக்ட் பண்ணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸில் மூவ் ஆகும்போது இந்த ஆப்ஜெக்டினுடைய மோஷனை ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். தட் ஃபோர்ஸ் விச் அப்போசஸ் த மோஷன் இஸ் கால்ட் அ ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் இஸ் நெசசரி as well as it is unnecessary. It depends upon the situation. ஸோ ஃப்ரிக்ஷனை எப்போ நெசசரி அப்படின்னு சொல்லுவோன்னா, ஃப்ரிக்ஷன் இஸ் நெசசரி டு வாக், டு ரைட், டு ஹோல்ட் த ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம நடக்கிறதுக்கும் ஃப்ரிக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எழுதுறதுக்கும், ஒரு பேப்பரில் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா தென் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ரிக்ஷன் ஆஃபர்ட் பை த பேப்பர். டு ஹோல்ட் த ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்கும் ஃப்ரிக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா நம்ம ஆப்ஜெக்ட்ஸை ஹோல்ட் பண்ண முடியாது. நம்மளே ஒரு ஆப்ஜெக்டை ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். சப்போஸ் இஃப் த ஹேண்ட்ஸ் ஆர் நாட் ஆஃபரிங் த ஃப்ரிக்ஷன், அதாவது ஸ்லிப்பரியாக இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் என்ன ஆயிரும், கீழே விழுந்துடும். ஸோ வி கேனாட் ஹோல்டு த ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்டை ஹோல்டு பண்ணுறதுக்கும் ஃப்ரிக்ஷன் நெசசரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் அ நெசசரி ஈவில். ஃப்ரிக்ஷன் இஸ் unnecessary in many cases. There will be energy loss due to the unwanted heat produced. ஃப்ரிக்ஷன்னால் எனர்ஜி லாஸ் ஆகும். திஸ் இஸ் டியூ டு த அன்வான்ட் ஹீட் ப்ரொடியூஸ்ட். ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா அங்கே அன்வான்ட் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் தேர் வில் பி அ லாஸ் ஆஃப் எனர்ஜி. நம்ம என்ன இன்புட் எனர்ஜி கொடுத்தோமோ அந்த இன்புட் எஃபிஷியண்ட்டாக கன்வெர்ட் ஆகாது. தேர் வில் பி அ லாஸ் ஆஃப் எனர்ஜி. அது மட்டும் இல்லாமல் தேர் வில் பி வியர் அண்ட் டியர் இன் த ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ஸினுடைய வியர் அண்ட் டியருக்கும் இந்த ஃப்ரிக்ஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் நெசசரி இன் many cases and friction is unnecessary in certain situations. இப்போ இந்த ஃப்ரிக்ஷனை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன் இஸ் நெசசரி as well as it is unnecessary. So in certain cases there should not be friction. ஏன்னா ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா அங்கே எனர்ஜி லாஸ் ஆகும். எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன இன்புட் கொடுத்தோமோ அது அவுட்புட்டாக கன்வெர்ட் ஆகாது. அந்த மாதிரி கேஸில் நமக்கு ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிக்ஷனால் வியர் அண்ட் டியரும் இருக்கும். அப்போ ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, we can reduce the friction by using lubricants, that is oil or grease. ஆயில் ஆர் கிரீஸை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணலாம். Now we can also reduce the friction by making the surface smooth or polished. So the surface is exerting the frictional force on the object. சர்ஃபேஸ்னால் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. அப்போ சர்ஃபேஸ் ரஃப்பாக இருந்துச்சுன்னா அங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதே நேரம் சர்ஃபேஸ் ஸ்மூத்தாகவோ இல்லை பாலிஷ்டாகவோ இருந்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் கம்மியாகும். நெக்ஸ்ட், யூஸிங் பால் பியரிங்ஸ் பிட்வீன் த சர்ஃபேசஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு சர்ஃபேஸ் மேலே மூவ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் சர்ஃபேஸுக்கும் இடையில பால் பியரிங்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணிடலாம். அப்படி யூஸ் பண்ணுறதுனால இங்கே கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்காது, ரோலிங் ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ரோலிங் ஃப்ரிக்ஷன் கைனடிக் ஃப்ரிக்ஷனை விட கம்மியாக இருக்கும். அதனால் ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த வேஸ் டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன். நம்ம ஜென்ரலாக ஃப்ரிக்ஷனை 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று கைனடிக் ஃப்ரிக்ஷன். இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஸ்டாட்டிக் அப்படின்னாலே ரெஸ்ட்டு. ஸோ பாடி ரெஸ்ட்டில் இருக்கும்போது அந்த பாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் த ஃபோர்ஸ் which opposes the initiation of motion of an object
on the surface. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஒரு சர்ஃபேஸ் மேலே மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுவோம். தட் இஸ் we are trying to move the object over the surface. அப்படி நம்ம ட்ரை பண்ணும்போது இந்த சர்ஃபேஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மோஷன் வந்து அப்ஜெக்ட் ஆகும். இந்த மோஷனை வந்து ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு அப்போசிங் ஃபோர்ஸை இந்த ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸர்ட் பண்ணும். தட் அப்போசிங் ஃபோர்ஸ் இஸ் கால்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் when the external force is applied. நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் பண்ணும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் acts by the surface as long as the body is at rest and just begins to slide, not in motion. அதாவது இந்த பாடி வந்து மோஷனில் இருக்கும்போது உள்ள ஃப்ரிக்ஷனை நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இந்த பாடி ரெஸ்ட்டில் இருக்கும்போதும் ஜஸ்ட் பிகின்ஸ் டு ஸ்லைடாக இருக்கும்போதும் ஆக்ட் பண்ணுற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை தான் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மோஷனில் இருக்கும்போது ஆக்ட் பண்ணுற ஃப்ரிக்ஷனை கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஃபோர்ஸ்னுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் parallel டு த சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்க்கு பேரலாக இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ரிலேஷன் பார்ப்போம். இது ஒரு எம்பிரிக்கல் ரிலேஷன், அதாவது இது டெரைவ்டு ரிலேஷன் கிடையாது. எம்பிரிக்கலாகவே இந்த ரிலேஷனை எடுத்துக்கிறோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் F suffix S. Fனா friction, suffixல S போட்டோம்னா அது static friction. This value is greater than or equal to 0 and less than or equal to mu S into N. இங்கே Fsங்கிறது static friction, mu Sங்கிறது coefficient of static friction, Nங்கிறது normal force. அதாவது static frictionனுடைய வேல்யூ 0வாகவும் இருக்கலாம், 0 விட அதிகமாகவும் இருக்கலாம். Fsனுடைய வேல்யூ μs இன்ட்டு எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இதை விட கம்மியாக இருக்கும். ஆனால் μs இன்ட்டு எண்ணை எக்ஸீட் பண்ணாது. ஸோ தட் இஸ் அ மீனிங் ஆஃப் திஸ் ரிலேஷன். இந்த ரிலேஷனில் இருந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை வந்து டிஃபைன் பண்ணலாம். நவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் டிஃபைன்ட் as μs is equal to n divided by fs maximum. μsனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், என்னங்கிறது நார்மல் ஃபோர்ஸ், எஃப்எஸ் மேக்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இந்த ரேஷியோவை தான் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். இது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்குவோம். இந்த ஆப்ஜெக்ட் மேலே இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். தட் ஃபோர்ஸ் இஸ் கால்டு நார்மல் ஃபோர்ஸ். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாஸ் இருக்கும், அந்த மாஸை வந்து எம்னு எடுத்துக்குவோம். ஸோ தேர் இஸ் எ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். தட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் ஆக்ட் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். திஸ் இஸ் எம்ஜி. ஆப்ஜெக்ட் வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே இருக்கும்போது இது ரெண்டு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஒன்று நார்மல் ஃபோர்ஸ், இன்னொன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி கேஸில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்காது, ஏன்னா இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் அப்ளை பண்ணல. அசியூம் தட் தேர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளைடு ஆன் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ திஸ் இஸ் அ எஃப் எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்படி ஒரு ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணும்போது தென் தேர் இஸ் எ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் விச் அப்போசஸ் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இந்த அப்போசிங் ஃபோர்ஸை இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸர்ட் பண்ணோம். இந்த அப்போசிங் ஃபோர்ஸை தான் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எஃப் எக்ஸ்டர்னல் இஸ் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளைட் பை அஸ் ஆன் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ என்னாகும், இட் இஸ் ட்ரைங் டு மூவ். வென் இட் இஸ் ட்ரைங் டு மூவ், எஃப் எக்ஸ்டர்னல் வந்து சஃபிஷியன்ட்லி லார்ஜாக இருந்தால் த ஆப்ஜெக்ட் வில் ட்ரைங் டு மூவ். அப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து இதை அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். டு அப்போஸ் த மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், த சர்ஃபேஸ் வில் எக்ஸர்ட் சம் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட். தட் ஃபோர்ஸ் இஸ் கால்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்.
Suppose if there is no external force, there is no frictional force. Body will be at rest. If the external force is increasing, நம்ம external force apply பண்ணுறோம். It is not equal to 0. Slowly we are increasing the external force. Frictional force is not equal to 0 and it is starting to increase. Surface is exerting an opposing force on the object. இப்போ external force வந்து நமக்கு கம்மியாக இருக்குன்னு வச்சுக்குவோம். Body will be at rest. External force வந்து ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதா வச்சுக்குவோம். ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸில் எஃப்எஸ்னுடைய வேல்யூ வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த கேஸ்லேயும் பாடி ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் எஃப் எக்ஸ்டர்னல் வந்து சஃபிஷியன்ட்லி லார்ஜ் ஆகும்போது இந்த எஃப்எஸ்னுடைய வேல்யூ மியூஎஸ் இன்ட்டு எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் மேக்ஸிமம் அப்போசிங் ஃபோர்ஸு. இந்த மேக்ஸிமம் அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கும்போது the body begins to slide. the body மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இது ஜீரோலேருந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் ஆகும். அதுக்கப்புறம் அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ இதை அட்டைன் பண்ணும். அதை விட அப்ளைடு ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த அப்போசிங் ஃபோர்ஸ்னால் இந்த பாடியினுடைய மோஷனை அப்ஜெக்ட் பண்ண முடியாது. பாடியினுடைய மோஷனை தடுக்க முடியாது. பாடி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜஸ்ட் பிகின்ஸ் டு மூவ், அது வரைக்கும் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை தான் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ரெஸ்ட்லேயும் ஆக்ட் பண்ணும், மூவ் ஆக ஆரம்பிக்கும் போதும் வரைக்கும் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் பண்ணும். ஆனால் மூவ் ஆயிடுச்சுன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னு சொல்ல மாட்டோம். அப்போ ஆக்ட் பண்ணுற ஃப்ரிக்ஷனை கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா, கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் அ ஃபோர்ஸ் exerted by the surface on the object when the object is in motion. ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சர்ஃபேஸ் மேலே மூவ் ஆகும்போது இந்த சர்ஃபேஸ் எக்ஸர்ட் பண்ணுற அப்போசிங் ஃபோர்ஸை தான் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கான ரிலேஷன் வந்து எஃப்கே இஸ் ஈக்குவல் டு மியூ கே இன்ட்டு என். இங்கே எஃப் சஃபிக்ஸ் கே அப்படிங்கிறது கைனடிக் ஃப்ரிக்ஷன், மியூ சஃபிக்ஸ் கேங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன், என்னங்கிறது நார்மல் ஃபோர்ஸ். இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனையும் கைனடிக் ஃப்ரிக்ஷனையும் கம்பேர் பண்ணுவோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் த ஸ்டார்டிங் ஆஃப் மோஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த சர்ஃபேஸ். பாடி மூவ் ஆகிறத அப்போஸ் பண்ணுற ஃபோர்ஸை ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாடி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அப்போஸ் பண்ணுற ஃபோர்ஸை கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். அதே மாதிரி கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஆல்சோ இண்டிபெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் மெட்டீரியல். அதாவது ஆப்ஜெக்ட் என்ன மெட்டீரியல், சர்ஃபேஸ் என்ன மெட்டீரியல், அதை டிபெண்ட் பண்ணி இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதே மாதிரி தான் கைனடிக் ஃப்ரிக்ஷனும் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஸ் வெல் அஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்னுடைய டெம்பரேச்சரை பொறுத்தும் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வேரி ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அப்ளைட் ஃபோர்ஸ். அதாவது அப்ளைட் ஃபோர்ஸை பொறுத்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த அப்ளைட் ஃபோர்ஸ். அப்ளைட் ஃபோர்ஸை பொறுத்து கைனடிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இதனுடைய வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ ஜீரோவாக இருக்கலாம். ஜீரோலேருந்து மியூஎஸ் இன்ட்டு என் வரைக்கும் அது எந்த வேல்யூ வேணாலும் எடுக்கலாம். ஆனால் கைனடிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ கேனாட் பி ஜீரோ. பாடி மோஷனில் இருக்கும்போது கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இட் இஸ் ஈக்குவல் டு மியூ கே இன்ட்டு என். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூவோட அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷனை விட அதிகமாக இருக்கும். கைனடிக் ஃப்ரிக்ஷனுடைய வேல்யூ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கம்மியாக இருக்கும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ கம்பேரிசன் பிட்வீன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன்.